மாட்டு மூத்திரம் வந்து ஒரு டேஞ்சரானது. மாட்டு மூத்திரம், சாணிலாம் இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இருக்கும். ஈகோலை மாதிரி பாக்டீரியா இருக்கும். சார் இப்ப காமகோட்டி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பேட்டன்ட் என்ன? ஸோ அந்த பேட்டன்ட் போய் பார்த்தேன். போய் பார்த்தா அவரு பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றது மாட்டு மூத்திரம் அப்படின்றது இருக்குதா? கிடையாது கிடையாது. இல்ல பேட்டன்ட்டுக்கு அது தேவையே கிடையாது. பேட்டன்ட்டே ஒரு புரியல. பேட்டன்ட் ஒரு கான்செப்ட் புரியல. ஐஐடி டைரக்டர் அவர் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன அது கூட இல்லங்க. ஒருத்தர் சீஃப் வந்து நாக்பூர்ல இருக்காரு. ஓ நாக்பூர் ஆர்எஸ்எஸ் இன் தலைமை. அங்க அதே தந்தை வந்து பவு யூரின் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணா உயிருக்கு ஆபத்து. ஏன்னா அதுல ஈகோலை கண்ட இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்க வந்து அதை காய்ச்சி அந்த கிருமியெல்லாம் சாவடிச்சு அப்புறம் தான் அது கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்க அந்த யூரினை நீங்க வந்து அது யூரினா கூட பார்க்கணும். அது யூரிக் ஆசிட் பிராமின்ஸ் மாதிரி மேல் தட்டு வர்க்கம்லாம் போய் அங்க உட்காந்துக்கிட்டு பழமைவாதத்தையே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நாட்டுக்கு ரொம்ப கெடுதி. உருவாக்கப்பட்ட நோக்கத்துல இருந்து அதை வேற பக்கமா எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப கெடுதியில போய் முடியாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். ஐஐடி மெட்ராஸோட இயக்குனர் காமகோட்டி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐஐடி மெட்ராஸில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டினுடைய மூத்திரம் அது வந்து அதுக்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவர் வந்து அதை குடித்தார், உடனே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அதற்கு பிறகு மீண்டும் அவர் வந்து அது குறித்து பேசும்பொழுது, செய்தியாளரிடம் பேசும்பொழுது, இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, உலக அளவில் பலரும் வந்து இது பற்றி பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பேட்டன் ரைட்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்களை அவர் பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த ஆதாரங்களை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன், நீங்களும் அதை பார்த்தீங்க. முதல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல காமகோட்டியினுடைய பின்னணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆதாரங்களை நோக்கி நாம நகரலாம். காமகோட்டி வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறையில வல்லுநர். இந்த 2G ஸ்விட்ச் 3G அதெல்லாம் பண்றாரு. 5G பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அது இவங்களாம் என்னன்னா வாயில ஏதாவது பேசிட்டாலே அது நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ எப்படி அந்த காலத்துல பிளேன் விட்டான்னு சொல்றாங்க, பிளேன் வந்து வாயிலே விடுறாங்க அவங்க. சரியா? ஆனால் பிளேன் வாங்கும்போது இதுங்கிட்ட வாங்கிடுறாங்க, ரஃபேல் கிட்ட வாங்கிடுறாங்க. சரியா? ஸோ இப்படியே தான் இருக்காங்க. இப்படி பண்ணால் ஒன்றும் குறிப்பிட. அது வேற இவர் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டோட ஹெட்டாக வேற இருக்காரு. இப்படிலாம் பண்ணாருன்னா இது ரொம்ப சீரழிவு. ஸோ இவரோட இந்த 2G 3G வல்லுமையில இறங்கி அதை எதாவது பண்ணி எதாவது பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இது ஏன் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஏன் பண்றாரு தெரியல. அவருக்கு சம்பந்தம் இல்லாத துறை. அதோட வயலின் வாசிக்கிறாரு, அப்புறம் கர்நாடிக் மியூசிக்ன்றாரு, அப்புறம் இந்த பழமைவாதத்தையே பேசிட்டு இருக்காரு. சரியா? இது வந்து புதிய கோயில் சொல்லி நேரு ஏற்படுத்தினாரு. அவர் இப்படி போய் முடியும்னு அவர் நினைக்கல. சரியா? ஐஐடியை தொடங்கும் போது இது வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் நாடா மாறுறதுக்கான ஒரு வழிகோல் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. சரியா? ஸோ இது மூலமா ஐஐடிகள் போய் இந்தியா வந்து ஒரு புதிய வல்லரசா, இண்டஸ்ட்ரியல் வல்லரசா, இப்ப எப்படி சைனா மாறி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாத்துன்ற மாதிரி அவரு கனவு கண்டாரு. ஓகே. ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப பாக்குறோம், பிராமின்ஸ் மாதிரி மேல் தட்டு வர்க்கம் எல்லாம் போய் அங்க உட்காந்துக்கிட்டு பழமைவாதத்தையே பேசிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நாட்டுக்கு ரொம்ப கெடுதி. உருவாக்கப்பட்ட நோக்கத்துல இருந்து அதை வேற பக்கமா எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப கெடுதியில போய் முடியாது. ஏன்னா இப்படி எல்லாம் பேசினாங்கன்னா இப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. ஏன்னா வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து அவர் வந்து 2G 3G டெக்னாலஜி எல்லாம் வேலை செய்யறாரு, அந்த துறையில அவர் வல்லுநர் தான். அதை ஒழுங்கா இருந்து முன்னேற்றத்தை பார்க்காம இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாருன்னா எல்லாமே நிறுத்தி போயிடும், மோசமாயிடும். அண்ட் நீங்க அஞ்சு எவிடன்ஸையும் பார்த்தேன் நான். ஸோ நான் ஏற்கனவே வந்து பேட்டன்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டன்ட் என்னன்னு தெரியும். பேட்டன்ட்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பேட்டன்ட்டுக்கும் உண்மைக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. சரியா? பேட்டன்ட்டுக்கும் உண்மைக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படின்னா உண்மையானது தான் பேட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா எதுக்குன்னா நாளைக்கு வேற ஏதாவது அதை உபயோகப்படுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு காசு வரும். ஓகே அப்படின்றது. ஆனா பேட்டன் பண்றதுனால அது உண்மை கிடையாது. சரியா? இது வந்து பேட்டன்ட்டுக்கும் சயின்டிபிக் பப்ளிகேஷனுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி அதை சொல்றதா இருந்தா. ஸோ பேட்டன்ட்ன்றது எதுக்குன்னா, இப்போ ஒரு துறையில வந்து ஏதாவது உருவாக்குறீங்க, சரியா, ஒரு டெக்னாலஜியோ இல்ல இது பொருளை உருவாக்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதுல ஒரு மானப்புள்ளி இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு உருவாக்கி கஷ்டப்பட்டு பண்ணீங்களா, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும்ன்றதுக்காக பேட்டன்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ போயிட்டு நீங்க அதுக்கான அது என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா எக்ஸாக்டா டிஸ்கிரைப் பண்ணணும். பேட்டன்ட் ஆஃபீஸ்ல கிளைம்ஸ், உன்னோட கிளைம்ஸ்லாம் என்ன, கிளைம்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ எல்லா இதையும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணி இதை வந்து அவங்க பேட்டன் பண்ணுவாங்க.
எதுக்கு பேட்டன் பண்ணுவாங்க, நாளைக்கு யாராவது அந்த உற்பத்தி முறையை யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரைட் இது கொடுக்கணும், ஓகே, ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த முறை ஏற்பட்டுச்சு பேட்டன்ட். சரி, இப்ப காமகோட்டி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பேட்டன்ட் என்ன? ஸோ அந்த பேட்டன்ட் போய் பார்த்தா அவருக்கு கிளைம் பண்ணிருக்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்னென்னமோ போட்டிருக்காரு. அங்க போய் பேட்டன்ட்ல பார்த்தா அதெல்லாம் இல்ல. பேட்டன்ட்ல என்ன இருக்குன்னா, அந்த ஆன்டி கேன்சர் ஆன்டி ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்க அந்த இத மருந்த வேற ஒரு மருந்த இது உள்ள போட்டீங்கன்னா யூரின்ல அதனோட பயோ அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாரு. சரி, பயோ அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மஞ்சள் இருக்கு, மஞ்சள் வந்து ஒரு கீமோதெரபிக் ட்ரக் தான். அதுக்குள்ள இருந்து குர்குமின் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, கேன்சர் ட்ரக். அதாவது இந்த ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி கேன்சர்ல எல்லா கேன்சரும் கிடையாது. கேன்சர்ன்றது ஒரு வியாதி கிடையாது. கேன்சர்ல ஒவ்வொரு கேன்சரும் ஒவ்வொரு டைப்பான வியாதி. ஸோ ஒரு கேன்சருக்குள்ள மருந்து இன்னொன்று வேலை செய்யாது. சரியா? சோ ஏன்னா அந்த ஆர்கன்ல வர கேன்சர் பொறுத்து அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். இது வந்து மஞ்சள் வந்து ஸ்கின் கேன்சர், காலன் கேன்சர் அது மாதிரியான இதுக்கெல்லாம் அது ஒர்க் ஆகுது. கீமோ அது வந்து குர்குமின். ஆனா பிரச்சனை என்னன்னா, மஞ்சள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இல்ல குர்குமின் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல சீக்கிரம் வாஷ் அவுட் ஆயிடும். சரியா? அது பிளட்ல நிக்கணும், நின்றாதான் அதுக்கு பயோ அவைலபிலிட்டின்னு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, பொடி பண்ணுவாங்க. நம்மளே பார்க்கலாம், சித்த முறையில 3 முறை இருக்கும். ஒண்ணு வந்து பொடியா கொடுப்பாங்க. பொடியா கொடுத்தாங்கன்னா அது வாட்டர் சொல்யூபிள்னு அர்த்தம், தண்ணீரில் கரையக்கூடியது. இன்னொன்னு வந்து கஷாயமா கொடுப்பாங்க. கஷாயமா கொடுத்தாங்கன்னா ஆல்கஹால் சொல்யூபிள்னு அர்த்தம். சரியா? அண்ட் நெய்யா இது லேகியமா கொடுப்பாங்க, அப்ப வந்து நெய் ஃபேட் சொல்யூபிள். சோ இந்த 3 விதத்துல ஏதாவது ஒண்ணுல ஒர்க் அவுட் ஆயிடும். சோ அப்படி அந்த மருந்தை கொடுத்து அது மூலமா அதனோட பயோஅவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்பயும் வந்து ஓரளவு தான் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் அதிகப்படுத்தணும்னா மிளகு வந்து பெரிய மருந்தெல்லாம் கிடையாது. அது வேற, மிளகு பெரிய மருந்து எல்லாம் சொல்லுவாங்க, அது கிடையாது. அது என்ன பண்றோம், அதோட வேலை பயோஅவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ரத்த ஓட்டத்தில் அது நிலைத்து நிற்பதை உறுதி செய்யும். அதனாலதான் அதே மிளகு டேஞ்சர் கூட. எப்போன்னா, நீங்க ஏதாவது பிளட் பிரஷர் மெடிசின் இந்த மாதிரி மெடிசின் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னா அது என்ன பண்ணும், 10 மடங்கு 100 மடங்கு பயோஅவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும், டேஞ்சர்ல போய் முடியும். அதனாலதான் வெரி கிளியரா சொல்லுவாங்க, இந்த பிப்பரைன் இந்த மாதிரி இதெல்லாம் சித்த மருந்தெல்லாம் அலோபதி கூட சாப்பிடாதீங்கன்னு தெளிவா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மருந்து வந்து அந்த டோசேஜுக்குன்னு பிளான் பண்ணிருப்பாங்க வித் தட் பயோஅவைலபிலிட்டி. நீங்க இப்போ மஞ்சள் இது மிளகை சாப்பிட்டீங்கன்னா பயோஅவைலபிலிட்டி 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ உயிருக்கு ஆபத்தாயிடும். சரியா? சோ அதனால அதை கேர்ஃபுல்லா புரிஞ்சு பண்ணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மருந்தை வந்து கொஞ்சமா கொடுத்து பயோஅவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அப்போ கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் குறையும் இல்லையா? அதனால மிளகு கூட கொடுப்பாங்க. சரியா? மிளகு அதனாலதான் எல்லாத்துலயும் மிளகு இருக்கும் பாத்தீங்கன்னா. சரியா? சோ அந்த இதெல்லாம் வந்து இருக்குது, அந்த விஞ்ஞான இதெல்லாம் வந்து இவங்க இதுல இருக்கு. இதெல்லாம் பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு பேசாம ஏதோ உளறி கொட்டிட்டு இருக்காரு. அவர் அது சரியா படிக்க கூடல அவர் பேட்டன்ட் அந்த பேப்பரை. ஏன்னா அந்த துளை வல்லுநரும் கிடையாது. சோ பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மாட்டு மூத்திரம் பயன்படும். அது நிறைய மாட்டு மூத்திரத்தோட இந்த இது மிளகு வந்து 10 மடங்கு 100 மடங்கு பெட்டர். ஓகே, நீங்க சொல்றீங்க அது பெட்டர். பட் இந்த பேட்டன் ரைட் அவர் வாங்கி இருக்கிறது மாட்டு மூத்திரத்தை பயன்படுத்தி பயோ அவைலபிலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன், அதை நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு தான். மற்றபடி அந்த மாட்டு மூத்திரத்துல கேன்சரை கியூர் பண்ணக்கூடிய எதுவும் இல்லை. அதோட மாட்டு மூத்திரம் வந்து ஒரு டேஞ்சரானது. மாட்டு மூத்திரம், சாணியெல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா இருக்கும். ஈகோலை மாதிரி பாக்டீரியா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஊர்ல வந்து இந்த அன்ஹைஜீனிக் என்வாயர்மெண்ட்ல இந்த மாடு மூத்திரம் அதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகள் சாவு அதிகம் நம்ம ஊர்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு இதனால சீத பேதி, இரத்த பேதி எல்லாம் வருது. அதனால நம்மளோட முறையும் பார்த்தீங்கன்னா பழைய முறையில பேதி ஆனா தண்ணி தர மாட்டாங்க. அதனாலதான் இறந்து போச்சு, முக்காசி குழந்தை இறந்து போச்சு. இன்ஃபேக்ட் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் நம்ம ஊர்ல இன்க்ரீஸ் ஆனது காரணமே வந்து இதெல்லாம் இது பண்ணி மெசேஜா கொடுத்து பேதி ஆனா தண்ணி குடிக்கணும், ORS கொடுக்கணும்னு சொல்லி இதனாலதான் நம்மளோட சாவு குறைஞ்சிச்சு. ஓகே, சரியா? அப்போ இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த வியாதிகள் வர்றதுக்கு காரணம் வீடுகளை வந்து சாணியை வைத்து முழுகிறதுனால தான். எல்லா விதத்திலயும் அது ஒரு டேஞ்சரானது. ஓகே, சரியா? அதனாலதான் இந்த மாடு அந்த வாழற இதுல வந்து குழந்தைங்க எல்லாம் இருந்தா அதுக்கு வந்து உயிருக்கே ஆபத்து. நம்ம எல்லாம் பிளாட்ல வாழறோம், அதனால டக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் இம்ப்ரூவ் ஆயிடும். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அதுங்களை வந்து அந்த தர்பீஸை மூடி வைக்கிற மாதிரி மூடி வச்சு அதுங்களை ஈல எல்லாம் காப்பாத்தி நம்ம கொண்டு வரோம். அப்படிதான் கொண்டு வரோம் குழந்தைகளை. ஆமா. ஆனா இதுல வந்து ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கு. சரி, ஒரு நல்லதுல ஒரு கெடுதியும் இருக்கு இல்லையா? என்ன ஆகும்னா இவங்க வந்து நோயே வந்து என்கவுண்டரே பண்றது இல்ல குழந்தைங்க. சோ நோயே வந்து இவங்க எக்ஸ்போஸ் ஆகாதனால நம்ம உள்ள இருக்க அந்த இதெல்லாம் இருக்குல்ல, நோய் எதிர்ப்பு இதெல்லாம் இருக்கு, அந்த இதுங்கெல்லாம்
அதுங்களுக்கு எதையாவது தாக்கி ஆகணும். ம். ஏன்னா அதுக்கு டிசைன் டு நம்ம எவல்யூஷனரியே பாத்தீங்கன்னா எதையாவது தாக்குறதுக்காக டிசைன். தாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அது என்ன பண்ணும்னா உணவுப் பொருளை தாக்கும். ஏதோ ஒண்ணு எதிரின்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு தாக்கும். அப்படி வளர்தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஹைஜீனிக் என்வாயர்மெண்ட்ல இருந்த குழந்தைங்களுக்கு அலர்ஜி அதிகமா இருக்கும். ஃபுட் அலர்ஜி, பீனட் அலர்ஜி, இந்த அலர்ஜி அந்த அலர்ஜி நிறைய இருக்கும். முட்டை அலர்ஜி இருக்கும், சல்ஃபர் அலர்ஜி இருக்கும், சரியா? அப்புறம் இந்த இது பென்சிலின் அலர்ஜி. ஸோ இந்த மாதிரி அலர்ஜிகள்லாம் அதிகமாகும். அதுவே வந்து சின்ன வயசுல வந்து இந்த கிருமிகள்லாம் அது வந்து சின்ன வயசுல இருந்து எக்ஸ்போஸ் ஆயிருந்துன்னா அப்போ அதுங்களுக்கு இதுவாகும். அதனால நம்ம பார்க்கலாம், பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் அது அலர்ஜி வரும், ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு வராது. ஏன்னா அதுங்க எல்லா நோய்க்கும் பட் அதுங்களுக்கு உயிருக்கு ஆபத்தும் இருக்கு. ஆமா ஆமா, சரியா? சொன்னதுல நல்லதுல கெடுதியும் இருக்குன்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து என்ன பேருனா அன்ஹைஜீனிக் தெரப்பின்னு பேரு. எப்படின்னா சில சமயம் சில பேருக்கு அலர்ஜி வந்துடும். அலர்ஜி வரும்போது இந்த கோமியம் டேப்லெட்டா கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா அதுல இருக்க அந்த கிருமிகளை அவங்களுக்கு உள்ள கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இந்த அலர்ஜி நம்ம ஸ்கின்னை தாக்குறதுக்கு பதில், நம்ம உறுப்பியை தாக்குறதுக்கு பதில் அந்த கிருமியை தாக்கும். கிருமியை தாக்கி அது ரீட்ரெயின் ஆயிடும். அப்போ இந்த அலர்ஜியை விட்டுரும். சரியா? சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இது. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். பட் இந்த மாதிரி இவங்க வந்து அரைக்குறை புரிதல் இல்லாம இது பண்றது. அப்போ நீங்க பேட்டர்ன் சொன்னது அப்ப காமகோட்டி குறிப்பிட்ட பேட்டர்ன் கிடையாது. அதை வந்து தப்பா பொய்யா சொல்லி இருக்கிறாரு. அதான் உண்மை. சரியா படிக்கல. அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அதுக்காக சரியா படிக்காம பண்றது இருக்கா தெரியல. இல்ல அவர் அந்த துறையில வல்லுநரா இருந்தா அது புரிஞ்சிடும். சரி, நான் இன்னும் தெளிவா சொல்றேன். அவங்க பேட்டன் வாங்கி இருக்குது அப்படின்றது கேன்சருக்காக கொடுக்கக்கூடிய மருந்து. அந்த மருந்து ரத்த ஓட்டத்துல நீண்ட நாள் இருக்கணும், நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில இன்னொரு ஏஜென்ட்டை சேர்ப்பாங்க. அந்த ஏஜென்ட்டா நான் பயன்படுத்துறது வந்து மாட்டோட மூத்திரம். இது ப்ரூவ் ஆச்சா இல்லையான்றது கிடையாது. பட் நான் இதை பயன்படுத்துறேன், அதுக்கு எனக்கு பேட்டன் வேணும். அவ்வளவுதான். பட் ஆனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது மாட்டு மூத்திரம் அப்படின்றது இருக்குதா? கிடையாது. இல்ல, பேட்டன்ட்டுக்கு அது தேவையே கிடையாது. பேட்டன்ட்டுக்கு அது தேவை கிடையாது. அவங்களை பொறுத்தவரை இது பேட்டன் பண்ற ஓகே, இது பேட்டன்டபிளா, இது பேட்டன் பண்ணக்கூடிய பொருளா அப்படின்றது தான். அது கூட எனக்கு டவுட்டா இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் நாட் பேட்டன்டபிள். ஏன்னா அது வந்து ஒரு சரியா பார்க்காம தான் அதை இது பண்ணிருக்காங்க, அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால அது நடக்குது. அவன் அவசரமா எல்லாத்தையும் பேட்டன் பண்றான். இதுல மைக்ரோசாஃப்ட்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வியை பேட்டன் பண்ணிருக்கான். சோ இந்த மாதிரிலாம் அலோவ் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒரு அமெரிக்கால பேட்டன்ட் உருவாக்கணும்னா அமெரிக்கன் அந்த இது இருக்குல்ல ஏஜென்சி, அவங்களுக்கு நிறைய பேமெண்ட் கொடுக்கணும். சோ அவங்க ஒரு வருமானமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல போய்க்கிங்க, சண்டை போட்டுக்குங்க. அது நிக்குமா நிக்காத சட்டப்படின்றது அது அப்புறம். சோ இந்த மாட்டு யூரின்றது நைஜீரியால கூட அது பழமையா இது எல்லாருமே வந்து இது உலகம் ஃபுல்லா எல்லாருமே யூஸ் பண்றது தாங்க. சரியா? சோ இது வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா சமுதாய ஒரு இது பழக்க வழக்கத்துல இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் பேட்டன்டபிள். சரியா? நம்ம ஏற்கனவே நமக்கு மஞ்சளுக்கே அந்த மாதிரி ஆச்சு. மஞ்சளை வந்து பேட்டன் பண்ண பார்த்தாங்க. சோ அதுக்கப்புறம் நிறைய அப்ஜெக்ஷன் வந்தது. அவன் சொன்னா இல்ல மஞ்சள்ல இந்த மாதிரி ஒரு பயோஅவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ற ஒரு பெப்பரின்ற ஒரு பெப்பர்ல இருந்து எடுத்து ஒரு பெப்பரின் அதை வச்சு பண்ணி அதை நானோ பார்ட்டிகிளா பண்ணோம், அதை பேட்டர்ன் பண்றோம் சொல்லி பொதுவா மஞ்சளை பேட்டர்ன் பண்ண முடியாது. அதுக்கு பாரம்பரியமா ஒரு சமூகம் அதை யூஸ் பண்ணிருக்கனால அது வேலிட் கிடையாது. சோ அதே மாதிரி யூரின் அது பேட்டன்டபிள் கிடையாது. சரியா? சோ அதுதான் நிலைமை. ஆனா பேட்டன் பண்ணிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய அப்ப அவர் ரொம்ப தப்பா சொல்லியிருக்காரு. பேட்டன்டே பண்ணிருக்காரு. பேட்டன்டே ஒரு புரியல. பேட்டன் ஒரு கான்செப்ட் புரியல. ஐஐடி டைரக்டர் அவர். நம்ம ஒரு சிஎஸ்ஏஆர் தான் இந்த மாதிரி எல்லாம் பொருள் எல்லாம் பேட்டன் பண்ணும்போது இவங்க தான் அப்ஜெக்ட் பண்ணி வேர்ல்ட் கோர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, பேட்டன்ட் இதெல்லாம் வந்து எதிர்த்து நம்ம நாட்டு போராடி இருக்கு, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி. ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு காம்பினேஷன் போட்டுட்டு இதை பேட்டன் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம இருக்க பாரம்பரிய வழக்கத்தை அவங்க வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபார்ம்ல பண்ணி அதை பேட்டன் பண்ணிடுறாங்க. இப்படிதான் ஒரு பெரிய ஜப்பான் கம்பெனி எவ்வளவு 1000 கோடி வருமோ தரேன்னு சொன்னாங்க. இதுக்கு நம்ம கோட்டக்கல் வைத்தியத்தெல்லாம் அதுக்கு நான் வந்து டிஎன்ஏ பேட்டன்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா அது டிஎன்ஏ வடிவத்துல பேட்டன் பண்ணிக்கிறாரு. சரியா? சோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எதிர்த்து போராடின நாடு தான் இந்தியா. சரியா? அது பேட்டன்ட் அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஃபார்மா கம்பெனி அதை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பேட்டன்டால பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மா ப்ராடக்ட் எல்லாம் விலை 100 மடங்கு ஏறிடுது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஒரு பீரியடுக்கு அப்புறம் பேட்டன்ட் வந்து இதுவாயிடும். எக்ஸ்பயர் ஆன அப்புறம்
நம்ம ஊர்ல வந்து விலை குறைஞ்சிரும், நம்ம ஊர்லயே ப்ரொடியூஸ் பண்றதுனால. சரியா, ஜெனரிக் ட்ரக் மாறிடும். ஸோ அது மூலமா தான் இந்தியாவில் எல்லா ஃபார்மா கம்பெனியும் பயங்கரமா வளர்ந்துருக்கு. சரி, பேட்டன்ட் ஒரு பக்கம். அவர் வந்து வெறும் பேட்டன்ட்டையும் குறிப்பிடுறாரு. அதை தாண்டி சில சயின்டிபிக் ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கக்கூடிய பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 அமைச்சிருக்கிறாரு. அதையும் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். அது போய் பார்த்தேன். அந்த ஜேர்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு டர்க்கி. ஓகே, டர்க்கியில அது பாத்தீங்கன்னா அந்த ஜேர்னல்ல 2016 தான் கடைசி பேப்பர் போட்டிருக்காங்க. 2016. அதுக்கப்புறம் பேப்பரே இல்ல. இவரு கொடுத்த பேப்பர் ஒரு 6-7 பேப்பர் தான் அங்க இருக்கு. சோ இது நிறைய ஆன்லைன் சேனல் ஆரம்பிச்சிடலாம். இப்ப நீங்களும் கூட ஆரம்பிக்கலாம். ஒரு ISSN நம்பர் வாங்கணும், வாங்கிட்டு அதை போட்டு விட்டோம்னா அது மட்டுக்கு ஒரு ஜேர்னல் இருக்கும். யாராவது கொண்டாந்து போட்டாங்கன்னா யாருக்கும் அனுப்புறது. அங்க போய் எடிட்டோரியல் கமிட்டி எல்லாம் பார்த்தேன். யாருமே எந்த ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்க மாதிரி தெரியல. பெரிய இன்ஸ்டிடியூஷன். ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு, பிராக்கெட்ல பாட்டனின்னு போட்டிருக்கு. சரியா, அவர் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன அது கூட இல்லங்க. ஒருத்தர் சீஃப் வந்து நாக்பூர்ல இருக்காரு. அங்க அதே தந்தை வந்து சோ இவங்க பிளான் பண்ணி ஏதோ பண்றாங்க போல இருக்கு. சரியா, சோ அது மாதிரி நடக்குது. CSIRல ஒரு ஜேர்னல், அந்த ஜேர்னல் நிறைய பேப்பர் பப்ளிஷ் ஆகுது. சரியா, அந்த பேப்பரோட தரங்கள்லாம் பார்த்தா ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்னா நிறைய டேபிள் ஃபிகர் அதெல்லாம் ஒழுங்கா போட்டுறாங்க, ஒரு ஃபார்மேட் வைஸ் ஒழுங்கா இருக்கு. பட் இதுக்கெல்லாம் வந்து டெஸ்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அது இந்த டெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங் இருக்கு, ரேண்டம் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அதோட இல்ல உங்க டேட்டாவை நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு விஞ்ஞானம்னு எப்ப ஆகும்னா நீங்க மாத்திரம் சொன்னா அது பேர் விஞ்ஞானம் கிடையாது. நீங்க டேட்டாவை கொடுத்துட்டு நீங்க சொன்னதை எல்லாரும் வேலிடேட் பண்ணணும். இன்னும் ஒரு 3-4 சயின்டிஸ்ட் வந்து வேற பொலிட்டிக்கல் வியூல இருக்கவங்கலாம் கூட அதை வந்து வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணாதான் அது விஞ்ஞானம். ஓகே, அப்ப நீங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த ஜேர்னல் இவர் குறிப்பிட்டிருக்காருல காமகோட்டி, அந்த ஜேர்னல்ல அது பார்த்து அதுல இருக்க பப்ளிஷ் ஆயிருக்கிறது எதுவும் பீர் ரிவ்யூ பண்ணப்பட்டது இல்ல. அதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை மாத்திரம் கொடுக்குறாங்க, டேட்டாவை கொடுக்கணும்ல. சரி, நீங்க எங்க இருந்து டேட்டா எடுத்தீங்க, என்ன மெத்தட்ல டெஸ்ட் பண்ணீங்க, அதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை இன்னொருத்தர் வந்து வேலிடேட் பண்ணணும். சரியா, அப்பதான் அது வந்து விஞ்ஞானமா மாறும். சோ அவர் குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே வந்து டுபாகூர் ஜேர்னல்ஸ். ஆமா, அது வந்து அது பேர் வந்து அது பேரே இருக்கு அமெரிக்கால. அது பேரு டிகிரி இது பேப்பர் மில்லுன்னு பேரு. பேப்பர் மில். ஆமா, அகாடமிக் பேப்பரை பப்ளிஷ் பண்ற மில். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு பாவம் எல்லா டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் பயங்கர இது ப்ரெஷர். நீங்க வந்து வருஷத்துக்கு 2 பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. சில பேர் எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பர்மனெண்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் போட தெரியாது, அது எப்படி போடணும் அந்த இதெல்லாம் தெரியாது. ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் ரிசர்ச் பண்ண தெரியாது. நல்ல டீச்சரா இருப்பாங்க, ஆனா ரிசர்ச் பண்ண தெரியாது. சரியா, ரிசர்ச்ன்றது கொஞ்சம் அட்வான்ஸ்டா புதுசா கண்டுபிடிக்கணும். அது அவருக்கு வந்து ஏற்கனவே படிச்சதே நல்லபடி அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, டீச்சிங் எல்லாம் பண்ணுவாரு. இது வந்து ரிசர்ச் பண்ணணும்ன்றது ஒரு ரிக்வயர்மெண்ட் ஆக்கிட்டாங்க. நீங்க பெரிய ப்ரொஃபஸர் எல்லாம் ஆகணும்னா. சோ அதனால பப்ளிஷ் பண்ணணும்ன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கு. சோ அப்போ இவங்க பப்ளிஷ் பண்றதுக்காக வர்றாங்க இல்லையா, அதுக்காக அதை வந்து வாங்கிக்கிறதுக்காக, அதை வியாபாரம் பண்றதுக்காக பேப்பர் மில் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் வந்து பேப்பர் மில்லுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அவங்க வந்து வெப்சைட்ல போனீங்கன்னா எதெல்லாம் பேப்பர் மில் போட்டிருப்பாங்க. ஏன்னா இதுல ரெஃபரிங் ப்ராசஸ் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை, அதெல்லாம் போடுவாங்க. எவ்ரி இயர் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதை இப்ப காமகோட்டி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஜேர்னல் எல்லாமே பேப்பர் மில் கீழ. அதோட இப்ப என்னன்னா அதெல்லாம் தெரிஞ்சிச்சு இப்போ. அதனால அகாடமிக் இதுலயே வந்து பப்ளிஷிங்ல என்ன பண்ணுது, இதுல ப்ரொமோஷன் கொடுக்கும் போதே சொல்லிடுறாங்க, நீ உங்களோட இது வந்து அந்த இது இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ரேட்டிங் இருக்கு ஜேர்னலுக்கு. அந்த ஜேர்னல் இண்டெக்ஸ் இதுக்கு மேல இருந்தாதான் அந்த பேப்பராவே மதிப்பாங்க. அப்படியா? அதுக்கு இதுக்கு ரேட்டிங்கே இல்ல. ஓ, இந்த ஜேர்னல்ஸ் எதுக்குமே ரேட்டிங்கே இல்ல. காமகோட்டி சொல்லியிருக்கக்கூடியது எதுக்குமே. இது வந்து CSIR உருவாக்குன ஜேர்னல். எதுக்குன்னா இது எப்படி பார்க்கணும்னா, நீங்க ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஜேர்னல். நீங்க உங்களோட பப்ளிகேஷனை வந்து ஒரு ப்ரீ பிரிண்ட் ஆர்கை மாதிரி எங்கேயா வச்சுக்கணும். இல்ல இப்ப எப்படின்னா CSIR ஃபண்ட்ல நீங்க ஒரு ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த ஒர்க்கை உங்களுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல உங்களால பப்ளிஷ் பண்ண முடியல, ஆனா ஒர்க் பண்ணிட்டீங்க இல்லையா. சோ அதுக்கு வந்து எங்கேயா வச்சுக்கணும்ன்றதுக்காக இது பண்ணிருக்கேன். டேட்டாபேஸ் மாதிரி. ஆமா, CSIR என்ன சொல்லிட்டா, இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க, நீங்க வந்து ப்ராப்பர் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணுங்க. பட் இதை ஒரு பிளேஸ் ஹோல்டரா வச்சுங்க. நாளைக்கு நாங்க ஃபண்டிங் வந்த போது அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்போம், அதுக்கு ஏதாவது காமிக்கணும் இல்லையா. ஆமா, அதுக்காக வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அப்ப இது எதுக்குமே ரேட்டிங். ஆமா, UGC அதெல்லாம் அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த H இண்டெக்ஸ், அந்த சயின்டிபிக் இதுக்குன்னு இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கு, ஜேர்னல் இண்டெக்ஸ். அதுக்கு வந்து நீங்க தரமானதா பார்த்து. சரி, நீங்க படிச்சு பாத்தீங்கல்ல இந்த ஜேர்னல்ஸ், அதை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தோணுனது என்ன? ஆக்சுவலா என்ன முன்முடிவு? அதோட பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரே குழப்பம் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறும் யூரின் இதை வந்து டெஸ்ட் பண்ணாம அது கூட மருந்து கிருந்தெல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த சித்த வைத்திய இது மருந்து எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலந்து இது வந்து கேன்சருக்கு இது பண்ணுதுன்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி பயோஎல்எம்டி அதே தான் வருது. ஆமா ஆமா, அவங்க எல்லா பேப்பர்லயும் இதே கதை தான். எல்லா பேப்பர்லயும் அதே கதை. ஏன்னா அவங்க வந்து
பல மருந்துகள் இருக்கு இல்லையா, ஆமா. பாரம்பரிய மருந்துகள் நான் சொன்னேன். இப்போ மஞ்சளே எடுத்தீங்கன்னா மஞ்சளுக்கே கீமோதெரபிக்கு இது இருக்கு, ஓகே. குர்குமின் சொல்லி அதை இன்னும் ஸ்ட்ராங்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மஞ்சள்ல எதுன்னு பார்த்து, ஏன்னா மஞ்சள்ல 2 இருக்கு, டை இருக்கு, ஏன்னா மஞ்சள் வந்து டை அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. இதுவும் உண்டு. குக்குமின், குர்குமின்ற அந்த பொருள் இருக்கு, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதை கொடுக்குறாங்க. இப்போ அது ரொம்ப வெல்ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பண்றாங்க. அதுல வந்து பயோலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு இருக்கு. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ல அது ஒர்க் ஆகும். பட் யூரினும் வந்து நான் பார்த்துட்டேன், கவ் யூரின் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணா உயிருக்கு ஆபத்து. ஏன்னா அதுல ஈகோலை கண்ட இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்க வந்து அதை காய்ச்சி அந்த கிருமி எல்லாம் சாவடிச்சு அப்புறம் தான் அது கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்க அந்த யூரினை நீங்க வந்து அது யூரினா கூட பார்க்கணும், அது யூரிக் ஆசிட். அது யூரிக் ஆசிட், சரியா? அது வந்து ஆல்ரெடி மருந்து எல்லாருக்குமே தெரியும். யூரிக் ஆசிட் வந்து நம்ம இது இருக்குல்ல, கிராக் கிரீம்னு ஒன்று விற்கிறாங்க பாரு, ஆமா, அது யூரியா கிரீம் தான். சரி, அந்த காலத்துல குழந்தைங்க வந்து இது காலில் ஏதாவது இதுவாச்சுன்னா அது மேலே யூரின் போக சொல்லுவாங்க, போனா சரியாயிடும். யூரிக் ஆசிட் வந்து அது கியூரேட்டிவ்னு தெரியும். சரி, அவ்வளவுதான். அது பெரிய இது கிடையாது, பெரிய அது வந்து நைஜீரியா எல்லா ஊர்லயும் இருக்கிறது. அது வந்து பாரம்பரியமா அந்த காலத்துல அது 10,000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சது, மாடு வந்த போதுல இருந்து கண்டுபிடிச்சது. மிகப்பெரிய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவங்க சொல்ற மாதிரிலாம் அதுல இல்ல. அதோட அந்த மாடுக்கு வந்து பிராமினுக்கு ஒன்றும் பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா அது பாரம்பரியமா அந்த காலத்துல மாடு வளர்த்தவங்க இதுல இருந்தாங்க இல்லையா, ஆப்பிரிக்கால இருந்தாங்கல்ல, மாடெல்லாம் எடுத்துக்கிட்டு எத்தியோப்பியா அங்கெல்லாம் இருந்தாங்களா, அங்கிருந்து வந்த காலத்துல இருந்தே அது இருக்குது, எகிப்து காலத்துல இருந்து. சரி, இப்ப எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் நம்ம இந்தியாவிலேயே வந்து எல்லாராலும் பெருசா போற்றப்படக்கூடியது எய்ம்ஸ், ஐஐடி போன்றவை. இந்த ஐஐடியினுடைய டைரக்டரா இருக்க ஒரு நபர், அவருக்கு இதை பற்றி புரிதல் இருக்காதா? எது வந்து சரியான ஜேர்னல், எது தவறான ஜேர்னல், எது வந்து ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னல், இதெல்லாம் வந்து அவருக்கு புரிதல் இல்லாம தான் வந்து இதோ பாருங்க இந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காரா? அதுதான் பிரச்சனையே. இப்போ எனக்கு என்னன்னா, இவர் வந்து நிஜமாவே அப்படி நினைக்கிறாரா இல்ல பொய் சொல்றாரான்னு தெரியல. சரியா, 2 தான் இருக்கு பாசிபிலிட்டி. நிஜமாவே அப்படி நினைக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நிஜமாவே அப்படி நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இவரு பப்ளிகேஷன், இவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல பப்ளிஷிங் எல்லாம் பண்றாரு இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு தெளிவா எதையும் படிக்க தெரியலன்றது ஒரு கேள்வி வருது. சரியா, பொய்யா சொல்றாருன்னா ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு வேலை செய்யறாங்க, பொய்யா சொல்றாரு. இந்த பொய்யா சொன்னாருன்னா பெட்டர். ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து அட்லீஸ்ட் இந்த 2G 3Gல ஏதாவது வேலை செஞ்சு ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், கொஞ்சம் அவருக்கு திறமை இருக்குன்னு அர்த்தம். அதுல திறமை இருக்கும். நான் அதுல பாக்குறேன், இவரு பேசுறதுல எப்ப பார்த்தாலும் அது பண்றாரான்னு தெரியல. ஏன்னா 2G 3Gன்றாரு, ஆனா வீட்டுக்கு வந்து வயலின் வாசி காமிக்கிறாரு. அப்புறம் இவரு பெரியவர் இருக்கு இல்லையா, அத்வைத்தம் பத்தி பேசுறாரு. சரியா, அத்வைத்தம்ன்றது அந்த காலத்துல வந்து மாயவாதம் சொல்லுவாங்க. அத பாரதியாரே இதுவா தமாஷா அவரு கவிதை எல்லாம் எழுதிட்டாரு. எப்படின்னா, உலகத்துல வந்து இது இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வர்க்க முரண் இருக்கு இல்லையா, ஆளும் வர்க்கம், இது வேலை செய்யற வர்க்கம். சரியா, சோ 2 வர்க்கம் இருக்கு. இந்த 2 வர்க்க பிளவு தான் துவைத்தம்ன்றாங்க. 2 இருக்கு. 2 இருக்கும்போது ஒண்ணு கடவுள், ஒண்ணு வந்து வேலை செய்யற மனிதன். சரியா, மனிதன் கடவுள் ஆக முடியுமா அப்படின்ற கேள்விதான். சோ அது வந்து அத்வைத்தம் என்ன சொல்லுது, 2ம் ஒண்ணுதான். சரியா, 2ம் ஒண்ணுதான். அது ஒண்ணுதான். அது வந்து பௌத்தத்துல இருந்து வருது அத்வைத்தம். இந்த வர்க்க பிளவுன்றதே ஒரு மாயை அப்படின்றதுதான். ஆனா அது நமக்கு தெரியும் அப்படி இல்ல. சமுதாயத்துல 2 இருக்கு, ஆளும் வர்க்கம் இது இருக்குது. சோ துவைத்தம் சொல்லி மாதவாச்சார் கொண்டு வர்றாரு. அவர் தான் ராகவேந்தர் அவங்க எல்லாம் வர்றாங்க. அதுலதான் கிருஷ்ணதேவராய வர்றாரு. மாதவாச்சார் ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து உருவானது தான் கிருஷ்ணதேவராய். சரியா, மாதவாச்சார் என்ன சொல்லி துவைத்தம் எப்படின்னா, 2 வர்க்கம் இருக்கு, ஒண்ணு இன்னொன்னு ஆக முடியாது, ஜாதி மாற முடியாது, மாற முடியாது. அதுதான், அது நீ தான், அது அவங்க தான் அப்படின்றதுதான். தாழ்த்தப்பட்டவன் தான் அதான் மாதவாச்சாரோட துவைத்தம். துவைத்தம்னா 2. சரியா, அது மாயைன்னு சொல்றதுதான். அது மாதிரி ஒண்ணு இல்ல, ஜாதியே இல்ல, இருக்கதா சொல்லி போய் சொல்றாங்கன்றதுதான் அத்வைத்தம். சரியா, மாயை எல்லாமே மாயை, நீங்க பாக்குறது எல்லாமே மாயை. அதுக்கப்புறமா வந்து ராமானுஜர் ரிவைஸ் பண்றாரு, 2 ரிவைஸ் பண்றாரு. வசிஷ்டா துவைதம் அப்படின்னு சொல்றாரு. அண்டர் எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன்ஸ் மனிதனும் தெய்வமாகும், கீழே இருக்கவங்களும் கூணல் போட்டுக்கிட்டு பிராமின் மாறலாம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டா துவைதம் கொண்டு வர்றாரு. சோ அது வந்து முதல் டயலிட்டிக்ஸ் வருது. இவரு கலைஞரும் கடைசியா, அதனாலதான் ராமானுஜரை தூக்கி பிடிக்கிறார். இவங்க துவைத்தத்தை தூக்கி பிடிக்கும் போது கலைஞர் வந்து வசிஷ்டா துவைத்தம்ன்ற கொஞ்சம் ப்ரோக்ரஸிவான ஐடியாலஜியை தூக்கி பிடிக்கிறார். சரியா, அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்
மனிதனும் ஒர்க்கரும் மேனேஜர் ஆகலாம் அப்படின்றது தான் வசிஷ்டாத்வைதம் ராமானுஜர் கொண்டு வர்றாரு. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஒரு அத்வைத ஐடியாலஜி வந்து மாயவாதம்ன்றது ஒரு ஒரு இல்லாததை இருப்பதாக சொல்வது. ஆமா, ஏமாத்துவாதம், ஏமாற்றுறது. எப்படின்னா வர்க்கம்ன்றது மனிதன்ற ஒரு உயர்வான நோக்குல பாத்தீங்கன்னா வர்க்கம் இல்ல. ஆனா இப்போ சொசைட்டில இல்லன்னு சொல்றது போய் இல்ல, சொசைட்டில அது இருக்குல்ல, இருக்கு. அப்போ அவருடைய ஐடியாலஜி நிறைய பேர் அத்வைத ஐடியாலஜி எப்படி பார்க்கணும், நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஜாதி சர்டிபிகேட் ஸ்கூல்ல கொடுக்குறாங்க, அத மாத்திரம் எடுத்துட்டா சரியாயிடுன்றாங்க. இப்போ நம்ம ஜாதி பேர்லாம் எடுத்துட்டோம், தெரு பேர்ல எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் படி எடுத்துட்டோம். இப்போ இங்க எடுத்துட்டோம், அது வந்து பெரிய ஒரு மேல்பூச்சி தான், மேல்பூச்சி. அதனால பெரிய அச்சீவ்மெண்ட் ஆயிடாது. பட் அத்வைத்தம்ன்றது ஆஸ் அ கான்செப்ட் எல்லாரும் ஒண்ணுன்றது ஓகே தான். அதனாலதான் பௌத்தம் நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் அது வந்து இந்த துவைத்தத்தை எடுத்து போராடாது, மாயவாதம் சொல்லி அது இமயமலைக்கு போயிடும். சரியா, மக்கள் இருந்து பிரிஞ்சு எங்கேயோ போயிடும். ஆமா, மக்கள் ரியாலிட்டில இருந்து அப்ஸ்ட்ராக்டா இருக்கும், அது வந்து நிஜத்தை எடுத்து போராடாது. அதுதான் அதுகிட்ட போயிடும். அதை ராமானுஜர் ஓரளவுக்கு பண்ணாரு, வசிஷ்ட அத்வைதம்னு சொல்லி. அதனாலதான் அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது, அவர் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாரு. சரி, சரி. இந்த மாதிரி ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கவங்க இப்படிப்பட்ட தவற, உண்மைக்கு புறம்பான விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தேவைதானே? உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, இப்பதான் சொல்றேன்ல, இப்ப ரெண்டு தான் இருக்கு. எதிர அவர் பொய் சொல்லியிருக்கணும், இல்ல அவரு அவர் வந்து அவரோட புரிதலே அப்படி இருந்திருக்கும். புரிதலே இருக்குன்னா அது இன்னும் டேஞ்சர். ஒண்ணுமே தெரியாம போய் இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, பொய் சொல்றாருன்னா அவர் அந்த மாதிரி பொசிஷன்ல வைக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுத்தாகும். கடைசியா இப்போ நம்ம இந்த கேள்வியில இருக்கிறோம், அதாவது அவர் தெரிஞ்சு சொன்னாரா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொன்னாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். நீங்க ஐஐடியில படிச்சவர், உங்க அப்பா வந்து ஐஐடியில ஒர்க் பண்ணவர் ப்ரொஃபஸரா. ஸோ ஐஐடியினுடைய அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில், அதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணவன்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி சடன்னு மேலே வந்து உட்கார்றாங்க? அது எப்படி சாத்தியமாகுது ஐஐடி மாதிரியான நிறுவனங்கள்? ஐஐடி அப்போ இருந்தபோது எங்கள் அப்பாவே வந்து, எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை காலத்து ஜென்ரேஷன். ஓகே, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக்காக இருப்பாங்க. ஸோ சுதந்திர போராட்டத்தில் வந்ததுனால அவருக்கும் வந்து இந்த பிராமின் ஃபீலிங்லாம் உண்டு. பட் அவரோட முதல் ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா மேத்தான்னு ஒரு தலித் கிறிஸ்டியன் தான். சோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரோக்ரெசிவா இருந்தாங்க அந்த காலத்துல. நேரு காலத்து சோசியலிஸ்ட்ல அவங்க கொஞ்சம் ப்ரோக்ரெசிவா இருந்தாங்க. சோ அவரு வந்து இந்த மாதிரி ஒரு இது விஞ்ஞானத்தை வந்து புரட்டா பண்றதுலாம் ரொம்ப எதிர்ப்பாரு. அந்த அகடமிக் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா போராடுவாரு. அண்ட் டைரக்டர்லாம் அப்பெல்லாம் வந்து தப்பு பண்ணா அவங்கெல்லாம், அவர் போர்டு மெம்பர் எல்லாம் இருந்திருக்காரு, இருக்கும்போது அவங்களெல்லாம் ரொம்ப படுத்திருக்காரு. ஏன்னா அவங்க வந்து சமயம் தில்லுமுல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் அவரு கண்டிச்சு கேட்பாரு, ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நேர்மைவாதியா இருந்து அதெல்லாம் போராடி இருக்காரு. அப்பயே வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. டைரக்டர் வந்து சென்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு அதுல நிறைய தில்முல் நடந்து அப்புறம் அது மூடினாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி போராட்டாங்க. ஸோ ஐஐடியில அந்த மாதிரி ஒரு அகடமிக் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும்ட்டு போராடுவாரு. பட் என்னன்னா ஓவர் டைம் நமக்கு வந்து அந்த அந்த விடுதலை காலத்து அந்த இது இருக்கு இல்லையா, சுதந்திர போராட்ட கால பாரம்பரியம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபுல்லாவே வந்து பிடெக் பாஸ் பண்றவங்க எல்லாமே வந்து அமெரிக்கா போயிடுறாங்க, கம்பெனிக்கு வேலை செய்யறாங்க. ஸோ இந்த பிடெக் பாஸ் பண்ற அந்த பிள்ளைகள்லாம் திரும்பி உள்ள வரமாட்டேங்குது. ஓகே, பிரெயின் ட்ரெயின் வாங்கல. சோ பிரெயின் ட்ரெயின் பர்மனெண்டா ஆகுது. இப்போ சுந்தர் பிச்சை கூட ஐஐடியில வனவாணி ஸ்கூல்ல படிச்சாரு, அவர் வந்து கூகுள் போயிட்டாரு. சோ அப்படி போயிடுது எல்லாமே, பிரெயின் ட்ரெயின் போயிடுது. இப்போ பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் எங்க அப்பா கடைசி காலத்துல ரிட்டையர் பண்ணும்போது ஐஐடியில ஒரு ஏர்போர்ட் வச்சிடலாம்னு சொன்னாரு. சரியா, ஏன்னா அவங்களுக்கும் நம்ம நாட்டுக்கு பெரிய சம்பந்தம் கிடையாது. அவங்க ஏர்போர்ட் வச்சுட்டு அங்கேருந்து போய்கிட்டோம், எதுக்கு இங்க வரணும், நம்ம நாட்டுக்குள்ள எதுக்கு வரணும். அப்படி ஆயிப்போச்சு, ஒரு டிஸ்கனெக்டட் ரியாலிட்டியில அவங்க இருக்காங்க. அந்த கேட் எல்லாமும் பாத்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி கேட் எல்லாம் போடுறாங்க. ஒரு படிப்பு ஸ்தாபனத்துக்கு எதுக்கு அவ்வளவு ஹை செக்யூரிட்டி, அதெல்லாம் தெரியல. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தோணுது, இப்போ அங்கதான் ஐஐடி மாதிரியான நிறுவனங்கள்ல தான் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படலைன்னு இன்ன வரைக்கும் சொல்றாங்க. அது சரியாக பின்பற்றப்பட்டு இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி எல்லா சிந்தனைகளும் உள்ள வந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் உயர் பொறுப்புகள்ல இருப்பது அப்படின்றது தடைப்பட்டு இருக்கும். சரி, ஐஐடியிலே பார்க்கலாம் ஒரு பெரிய பிளவு உண்டு ஐஐடியில. இப்படின்னா ஐஐடியில ரெண்டு மெயின் ரோடு போகும். ஒன்னு வந்து டெல்லி அவென்யூ, ஒன்னு வந்து பான் அவென்யூ. பான் அவென்யூன்றது ஜெர்மன் கொலாபரேஷன்ல வந்து பான் அவென்யூல ப்ரொஃபசர் வீடெல்லாம் இருக்கும். ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு நகரத்தின் பேர் பான். சோ பான் அவென்யூன்றது அதுல வந்து ப்ரொஃபசர் வீடெல்லாம் இருக்கும். டெல்லி அவென்யூல இந்த
கிளரிக்கல் ஸ்டாஃப், அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. சரியா, இந்த 2 பிளவுல இருக்கும். ஸோ எங்க இதுதான் எங்க குடும்பம் ஒட்டி தான், என்னோட அண்ணன் நாங்க ஒட்டி தான் டீமா அவங்க கூட சேர்ந்து ஒன்னா விளையாடுவோம். இல்லைன்னா அவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆக மாட்டாங்க. இதுல என்னன்னா ஒரே ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. இதுல என்ன அதிசயம்னா அந்த டெல்லி அவென்யூல இருக்க பிள்ளைங்க அதே ஸ்கூல்ல தான் படிக்கும். ஆனா யாரும் ஐஐடி என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐஐடி ஹிஸ்டரியிலே அது நடந்தது. அவங்க வந்து ஏதோ பிகாம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பாலிடெக்னிக்ல வேலை செய்வாங்க. அவங்கள கிட்ட ஐஐடின்னு கேட்டா ஐடிஐயான்னு கேட்பாங்க. ஐஐடி தெரியாது. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வர்க்க பிளவு இந்த ரோடு அந்த ஒரு இதுலதான் இருக்கு. ஸோ அந்த ஒரு இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான வர்க்க பிளவு வந்து உலகத்துல எங்கேயும் இருக்காது. சரியா, இதுல இருந்து பார்க்கலாம் அதனோட தன்மை அது இழக்கல. இன்னும் சரியா சொன்னா அது ஒரு சாதிய பிளவும் கூட. ஆமா, அதாவது இந்த வர்க்க பிளவு ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது சாதி பிளவும் உள்ள இருக்கிறதுனால தான். ஓகே, சரியா, சாதி பிளவு தான் அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்கு. அதனால அதை வந்து கடைசி வரலும் பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்க கிளரிக்கல் ஸ்டாஃப்ல பிராமின் தான் இருப்பான். ஓகே, இங்க பிராமின் தான் இருப்பான். ஆனா இவனாக முடியாது. அதாவது ஜாதி பிளவுல வர்க்க பிளவு, டபுள் டெக்கர். ஓகே, சரியா, இரட்டை சுரண்டல் முறை. அதுல இருந்து என்னைக்குமே அது பிளவே இல்லை, அப்படியே தான் இருக்கு இன்னி வரலாம். ஸோ அதனால அது வந்து அந்த ஒரு இறுக்கத்தன்மையில அது போயிட்டே இருக்கு. அதோட இந்த பிளவு வந்து இன்னும் ஏன் அதிகமாகுதுன்னா இந்த பிள்ளைகள்லாம் வந்து ஃபாரின் போகுது, ஃபாரின் இன்கம் அந்த மாதிரி போகுது. ஸோ அந்த இது வந்து இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது. ஓகே ஓகே, இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மேல் இது வந்து பார்ன் அவென்யூல இருக்கு. ஓகே, சரியா, தெரியல. சோ அந்த இது வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு போகுது. சரி, இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.